எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நாளில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் 3வது மாதம் சிம்ம ராசி மீன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூலை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலனை தருமா அல்லது பாதகமான பலனை தருமா விருச்சிக ராசி நண்பர்களுக்குன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய நாள் செவ்வாவுடைய நாள். அந்த செவ்வாய் உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிரார்த்தம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதி சூரியன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன். அப்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்து சந்திர பகவானோட சேர்ந்து சந்திரமங்கல யோகமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம். அதுபோக யாருடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுதுன்னா சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா? அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய 7வது பாத்தியம், அதாவது திருமண ஸ்தானத்தில் இருந்து திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. நீண்ட நாள் திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. கேட்டால் நாகதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாதோஷம் சொல்கிறாங்க. நானும் போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலைங்க அப்படின்னா 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 10வது பாவகத்தில் 10வது பாவகம் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த திருமணத்தில் இருக்கிற தடையை சரிப்படுத்துவார். அதுபோக 26ஆம் தேதி வரை திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் திருமணஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். இப்போ 2 பேரும் அந்த சுக்கிரனும் செவ்வாவுக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேனுங்க. ஆண்களுக்கு நம்ம திருமணம் அப்படின்னா திருமணக்காரகன் நம்ம சுக்கிரன் நம்ம எடுத்துக்கிடுவோம். அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தானுங்க திருமணக்காரகன். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சார் 6 வருஷமாக நான் வரன் பார்த்து சலிச்சு போயிட்டேனுங்க. காலஸ்திரி போனேன், திருமணஞ்சேரி போனேன், திருநாகேஸ்வரர் போனேன், எல்லா இடத்துக்கும் போனேன், நல்லது நடக்கலை. இப்போ நல்லது நடக்குதா? உங்களுக்கு பரிகாரம் செய்யுங்க நான் சொல்ல வரலைங்க. இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்தில் முயற்சி மட்டும் செய்து பாருங்க. திருமணத்துக்காக இந்த விதையை நான் விதைக்கிறேனுங்க அப்படின்னு விதை அப்படின்னா முயற்சின்ற விதையை விதைங்க. நிச்சயம் திருமணம்ன்ற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விருட்சம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உருவாக அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவசரமாக திருமணம் பண்ணிட்டேனுங்க, நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேனுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு, மன வாழ்க்கையில் சிக்கல் ஆயிடுச்சிங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, முடியல அப்படின்னா இந்த தருணங்களில் நிச்சயமாக மறுமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்தபடியாக என்னன்னா 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார். பெருசாக இது வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலனெல்லாம் யாரும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது யோகமானு கேட்டிங்கன்னா நான் பலன் சொல்கிறேன், அது யோகமாக இல்லையான்றது நீங்கள் தீர்மானிச்சுக்கிடுங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதி சனி. ஆனால் சனி நமக்கு பாதகாதிபதி தான். பொதுவாக ஜாதகத்தில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் மட்டும்தான் சுபகிரகங்கள். குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், அவ்வளோதான். மற்றபடி சூரியனிலிருந்து சனியிலிருந்து ஏன் செவ்வாவிலிருந்து ராகு கேது எல்லாமே நமக்கு பாவகிரகங்கள் தான்.
ஆனால் ஜூலை 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்துக்கு வரார், அதாவது வக்ரத்துக்கு வரார். வக்ரத்துக்கு வரார் அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் ஏற்கனவே 10வது பாவகம் சூரிய பகவானுடைய வீட்டில் சிம்மத்தில் இருக்கிறார் இல்லையா. சனியும் செவ்வாயும் நேர் பார்வை, பார்வை பரிமாற்றம் சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசியை 4வது பார்வையாக பார்க்குறாரு. குருவுக்கும் சனிக்கு மட்டும்தான் 3 பார்வை. சனிக்கு 3 7 10, குரு 5 7 9. இந்த செவ்வாவுக்கு அதே மாதிரி 3 பார்வை, 4வது பார்வை உண்டு, 7வது பார்வை உண்டு, 8வது பார்வை உண்டு. இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல 4வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு, பிறகு 7வது பார்வையாக சனியை பார்க்குறாரு. இந்த சனி என்ன பண்ணுறாருன்னா 7வது பார்வையாக உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாவை பார்த்துட்டு 10வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. வாகனத்தில் நிச்சயமாக சொல்கிறேனுங்க, 13ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை ரொம்ப பத்திரமா இருக்கணும். 100% சொல்கிறேன், இதில் மாற்று கருத்து இல்லை. ஏதோ இவர் சொல்கிறாருனாலும் நினச்சிக்கிடாதீங்க. கண்டிப்பாக வாகனத்தில் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் ஏற்படும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. 13ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை அத்தியாவசியம் அப்படின்னா வாகனம் பயன்படுத்துங்க. அதுக்காக வாகனம் பயன்படுத்தவே வேணான்னு சொல்ல வரலைங்க. 100ல் போகிறதுக்கும் 40ல் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் சூதானமாக இருங்க. இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா விரய செலவுகள் செய்கிறதில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அதுவும் மனை அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். என்னன்னா 4வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்துக்கு வரும் பொழுது, ஏன்னா இந்த மனை வீடு வாசல் வண்டி வாகனம் தாய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுபஸ்தானம் தான். சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் வரும்போது செவ்வாவுடைய பார்வை வாங்கும்போது, செவ்வாய் பூமிகாரகன், அப்போது வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், இல்லை வீடு வாசல் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி செயல்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். கையில் 4 காசு பணம் இல்லையே சார், நீங்கள் பாட்டில் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, இப்போவும் சொல்கிறேனுங்க, கல்யாணம் பண்ணவங்களை கேளுங்க அல்லது வீடு கட்டினவங்களை கேளுங்க. நீங்கள் எம்புட்டு காசு வச்சுக்கிட்டு இந்த நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு 20 லட்சம் ரூபாய் வீடு கட்டியிருந்திருப்பார். அதே மாதிரி கையில் 4 காசு இருந்திருக்காது, 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடைமுறையில் நிறைய நடந்திருக்கு. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேரம் மட்டும் வந்துருச்சுன்னா அந்த செயல் ஏதோ ஒரு வகையில் செயல்படுத்திட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி இல்லை. முயற்சி பண்ணாதானே அந்த செயலை அந்த பாதையில் நம்ம போக முடியும். முயற்சியே செய்யாமல் அது நமக்கு நடக்குமானா நடக்காது. யாரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி தூக்கிட்டு போகாது, கூட்டிகிட்டு போகாது. வாகனம் அப்படின்றது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் சொன்ன விஷயத்தில் முயற்சி செய்து பார், நிச்சயமாக 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படும். 13ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை இது பாதகமான நேரம்தான். ஆனால் நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து, அது பாதகமாக சாதகமானதை நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து. செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும், சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும். நல்லா புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? இது சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது, நம்ம பயன்படுத்திக்கிறத பொறுத்து. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானம், படிப்பு ஸ்தானம், குடும்பஸ்தானம், உடலஸ்தானம். இந்த 4 ஸ்தானம்ன்றது அந்த 2வது இடம்தான். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய பார்வை, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை. அவ்வளோ எண்ணத்துக்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாவுடைய பார்வையை 28ஆம் தேதியிலேருந்து பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் யோகமான ஒரு சூழல் தான். ஜூலை மாதம் பிறந்ததுலேருந்து கையில் 4 காசு வரவு வந்துக்கிட்டு இருக்கும். அது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது.
நம்ம கேட்குறது, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறது சந்தர்ப்பம் மட்டும்தான், அதிர்ஷ்டத்தை கேட்கல. பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அந்த மாதிரி கேட்க மாட்டீங்க. எனக்கு பணத்தை கொடு, எனக்கு வசதியை கொடு, எனக்கு வாகனத்தை கொடு அப்படின்ட்டு எந்த சாமிக்கிட்டையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கான திறமையை கொடு, வீடு வாங்கிறதுக்கான ஒரு பாதையை எனக்கு ஏற்படுத்தி கொடு, என் உழைப்புக்கு தகுந்த உயர்வை ஏற்படுத்தி கொடு. இதுதான் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் கேட்பீங்களே தவிர எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் வரணும் அப்படின்னு சத்தியமாக எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த நேர காலங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் தானுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் ஜூலை மாதம். ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றம். எப்போவுமே கோட்சார பலன் எப்படின்னா, கோட்சார பலன்களுக்கு அதிகபட்சம் ஆயுள் காலம்ன்றது ஒரு மாதம் தானுங்க. இந்த மாத பலன் தானே நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த ஒரு மாதத்தில் கிரக அமைப்புகள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சாரத்தில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன் வர்றது தான் இந்த கோட்சார பலன், மாத பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய ஜூலை மாதம் இருக்குது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, பாலும் கல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாலும் கல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி நீங்கள் எது பயன்படுத்திக்கிறீங்கன்றது உங்களுடைய புத்திசாலித்தனம். இந்த மாதத்தில் பாதகமும் இருக்குது, சாதகமும் இருக்குது. எந்த விஷயத்துக்கு நீங்கள் போனால் பாதகம் ஏற்படும், எந்த விஷயத்துக்கு போனால் சாதகம் ஏற்படும்ன்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேனுங்க. 13ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை வாகன ரீதியாக கெண்டங்கள் வரும், வம்பு வழக்கு ஏற்படும், நண்பர்கள் சவகாசத்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், போகாத இடத்துக்கு போனன்ற பேர், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர், இந்த மாதிரி சிக்கல் ஏற்படுத்தும். முடிஞ்சளவுக்கு சூதானமாக இருங்க. 13 to 28 இது ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீண்ட காலமாக வக்கரத்தில் இருந்தார். யார் எங்கே வைக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருந்துருப்பார். நீங்கள் எங்கே இருக்கணுன்றதையும் உணர்த்தியிருப்பார். அந்த அனுபவமே போதுமானது வரக்கூடிய காலகட்டத்தை சரியான முறையில் கையாளறதுக்கு. நிச்சயமாக சரியான முறையில் கையாளனிங்கன்னா, பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஜூலை மாதம் பிரமாதமான ஒரு மாதமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்ன சார் இவ்வளோ நெகட்டிவாக சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம், நினைக்கலாம். அப்படி நெகட்டிவாக சொல்லணுன்ற ஆசை எனக்கு இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய ஆதங்கத்தை சரிப்படுத்தி விடணுன்ற எண்ணத்தில் தான் நான் பலனே சொல்கிறது. ஆனால் இருக்கிற விஷயம் என்னவோ அதை சொல்லி தானே தீரணும் இல்லையா? 10வது மாடியிலேருந்து கீழே விழுறதுக்கும் 1வது மாடியிலேருந்து கீழே விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? தெரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாக இருக்கலாமே. அதுக்காக தான் இந்த விவரம் சொல்லியிருக்கிறேனுங்க. பொதுவாக ஜாதகத்தில் சாதகமான நேரத்தை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, பாதகமான நேரத்தை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லுவாங்க. சரியா? அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேனுங்க. அனுபவித்து சொல்லுங்கள் பலன்களை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.